சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சனா மசாலா ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. நான் பெருசா ஒண்ணும் கஷ்டப்பட்டுலாம் சமைக்க மாட்டேங்க. சிம்பிளா டேஸ்ட்டா இருக்கணும்னு தான் பார்ப்பேன். YouTubeல நெறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். அவங்க போடுற இன்கிரீடியன்ட்ஸ பார்த்தாலே எனக்கு தல சுத்திருங்க. அந்த மாரிலாம் நான் குக் பண்ணவே மாட்டேன். சும்மா வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, தக்காளிய அரைச்சு ஊத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து நானு கொண்டைக்கடலைய ஊற வச்சுட்டேன். காலையில ஊற வச்சேன். இது வந்து ஈவினிங் நான் குக் பண்ணேன். ஒரு 7:00 இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சனா மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டைக்கடலைய போட்டு நல்லா கிளறி விட்டு, கொண்டைக்கடலை எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, அது அந்த திக்னஸ் குடுக்குன்றதுக்காக அரைச்சு வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு போட்டு மூடி விட்டுறலாம். சனா மசாலா பார்த்தீங்கன்னா, சக்தி மசாலா தாங்க யூஸ் பண்ணேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சக்தி மசாலா. டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். அப்படியே சைடில சுட சுட சப்பாத்தியும் செஞ்சாச்சு. இப்ப சன்னா மசாலா ரெடிங்க. சுட சுட சன்னா மசாலா வச்சு சப்பாத்திய தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.